Good morning, students. Today we are going to learn a new lesson, The Portrait of a Lady by Khushwant Singh. Today, நாம குஷ்வந்த் சிங் எழுதின The Portrait of a Lady என்ற ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். Khushwant Singh was born in 1915 and died in 2014. He was an Indian author, lawyer, journalist and politician. Who is Khushwant Singh? அவர் யார்? 1915 இந்தியாவில் பிறந்தவர் குஷ்வந்த் சிங். அவர் ஒரு எழுத்தாளர், வக்கீல், பத்திரிகையாளர் மற்றும் அரசியல்வாதி. 2014 அவர் மறைந்துவிட்டார். The story is written by Khushwant Singh. It is a real story of the author's grandmother. The author's grandmother was a pious person. She was passionate in telling stories from epics like Ramayana and Mahabharata. ஆத்தருடைய கிராண்ட்மதர் ரொம்பவும் ரிலீஜியஸ் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி. அவங்க ராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலிருந்து நிறைய விஷயங்களை நம்முடைய ஆத்தருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. The lesson, The Portrait of a Lady, is a story that brings out the bond between the author and his loving grandmother. ஆத்தருக்கும் அவருடைய அன்பான பாட்டிக்கும் இடையில் இருந்த பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கதை அமைந்துள்ளது. Khushwant Singh was the younger son of Sarshobha Singh and Veeran Boy. His grandma name is Lakshmi Devi. The grandma was short and fat. She was slightly bent. Grandma ஷார்ட்டா குட்டையா, ஃபேட்டாக சற்று உடல் பருமனுடன் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட் லேசாக வளைந்தும் உடல் வளைந்தும் இருப்பாங்க. She had a wrinkled face. அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுவதுமாக அப்படி சுருக்கமாக இருக்கும். wrinkled மீன்ஸ் சுருக்கமாக இருக்கிறது. ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, வயது முதிர்வின் காரணமாக. She was wearing a spotless white saree. She was praying with the bead of her rosary. அவங்க எப்போவுமே என்ன ட்ரெஸ் தான் உடுத்திருப்பாங்க? வெள்ளை ஆடை உடுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எந்த நேரமும் அவங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க? ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் அந்த பீட்ஸ் இருக்கும். The author's grandfather as seen in the portrait. ஆத்தருடைய கிராண்ட்ஃபாதர் இப்போ உயிரோடு இல்லை. அவரோட தோற்றம் எப்படி இருக்குங்கிறத அவருடைய அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் ஆத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்முடைய ஆத்தர் சொல்கிறாரு. போர்ட்ரேட் மீன்ஸ் பிக்சர். The grandfather wore a big turban and loose fitting clothes. அந்த ஃபோட்டோவில் கிராண்ட்ஃபாதர் என்ன அணிஞ்சிருக்கார் அப்படின்னா தலையில் பிக் டர்பன். டர்பன் அப்படின்னா என்னென்னா ஹெட் ட்ரெஸ்ஸிங், தலைப்பாகை, தலையில் பெரிய தலைப்பாகை அணிந்திருக்கிறார். அண்ட் ஹி ஹேர்ட் எ லாங் ஒயிட் பியர்ட். அது மட்டும் இல்லை, அவரோட தாடி நல்ல நீளமாக ஒயிட்டாக இருந்தது. He had a long white beard that covered his chest. அவருடைய மார்பு வரைக்கும் அந்த தாடியானது கவர் பண்ணி இருந்துச்சு. He looked like 100 years old man. பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்தார்னா ஒரு 100 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய வயதான மனிதராக இருந்தார். His appearance looked as if he only could have a lot of grandchildren.
அவரோட அப்பீரன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு நிறைய கிராண்ட் சில்ட்ரன் பேர பிள்ளைகள் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் தாத்தா இருக்கிறாரு. The author stayed with his grandma in the village. ஆத்தர் அவங்களுடைய கிராண்ட்மா கூட வில்லேஜில் இருக்கிறாரு. His parents moved to the city for better living conditions. வாழ்வாதாரத்திற்காக அவருடைய பெற்றோர்கள் சிட்டியில் வசிக்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன செய்கிறாரு, பாட்டி கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. எங்கே? இந்த வில்லேஜ். யார் கூட இருக்காரு? வித் ஹிஸ் கிராண்ட்மா. The author studied in the village school in his childhood. குழந்தை பருவத்தில் ஆத்தர் வந்து எங்கே படித்தாங்க அப்படின்னா வில்லேஜ் ஸ்கூலில் தான் படித்தார். The school education in the village gives importance to spiritual things such as God and scriptures in addition to subject matter. அந்த கிராமப்புற கல்வியில் பாடம் தாண்டி பாடம் மட்டும் அல்லாமல் கடவுள் நம்பிக்கை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எவ்ரி டே த கிராண்ட்மா யூஸ்டு டு வேக் அப் த ஆத்தர். தினமும் காலையில் ஆத்தரை யார் தான் எழுப்புவாங்க? கிராண்ட்மா. ஷி வாஸ் அட்டரிங் த மொனோட்டனஸ் சாங் ஆல்வேஸ். எப்போதும் அவங்க ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆத்தர்ஸ் கிராண்ட்மதர் வாஸ் அ ரிலீஜியஸ் லேடி வித் கைண்ட் ஹார்ட்டட்னஸ். அவங்க ஒரு பக்தியுள்ள பெண்மணி, இரக்கமுள்ள பெண்மணி. ஹர் ஒன் ஹேண்ட் வாஸ் ஆல்வேஸ் பிஸி இன் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. Her lips constantly moved in an inaudible prayer. எப்போவுமே அவங்களுடைய ஒரு கையில் பீட்ஸ் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக அவங்களுடைய உதடுகள் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும். She gave him stale chapatis every day. It was for the village dogs. வில்லேஜ் டாக்ஸுக்காக ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி கிராண்ட் சன்னுக்கு சப்பாத்தி கொடுப்பாங்க. அந்த டாகுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. கிராண்ட்மா கைண்ட் ஹார்ட்டட் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. Every day, the author's grandma used to waking up and getting her grandson ready for school. பள்ளிக்கு தயார் செய்து அனுப்புறது எல்லாமே பாட்டி தான். She was going to school with him because there was a temple nearer to the school. ஆத்தர் கூட கிராண்ட்மா டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்திலே டெம்பிள் இருக்குது. அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆத்தர் வந்து பாடம் படிப்பார். த ஸ்கூல் வாஸ் அட்டாச்டு டு த டெம்பிள். பக்கத்தில் சேர்ந்தாப்பில் இருக்குது. ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ் வேர் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் ஹேர் அட் ஹோம். தினமும் அவங்களுக்கு ரொட்டீனாக செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ், பக்தி புத்தகங்களை படிப்பது தான் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருந்துச்சு கிராண்ட்மாக்கு. லேட்டர் தே வென்ட் டு த சிட்டி. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிட்டிக்கு போயிட்டாங்க, கிராண்ட்மாவும் கிராண்ட் சன்னும். ஆஃப்டர் ஷிஃப்டிங் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி தே வேர் நாட் ஸோ க்ளோஸ். வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போன பிறகு அவங்களுக்குரிய அந்த பாண்டு ரொம்ப க்ளோஸாக இல்லை. த கிராண்ட்மா வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் த ஆத்தர்ஸ் எஜுகேஷன் அட் த சிட்டி ஸ்கூல்ஸ். அந்த சிட்டி ஸ்கூலில் ஆத்தருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கல்வி முறைகள் எல்லாம் கிராண்ட்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. த ஆத்தர் பிகேம் செப்பரேட்டட் ஃப்ரம் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் கிராண்ட்மா. அந்த கிராண்ட்மாக்கும் ஆத்தருக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கம் குறைந்து ஆத்தர் என்ன செஞ்சார்? விலகி இருந்தார். ஏன்னா ஸ்கூலில் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மியூசிக்கு, டான்ஸு, இந்த மாதிரி நிறைய சயின்ஸு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்கலை. என்ன இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தி சம்பந்தமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்து when the author went to the university he was given a separate room. யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு அவர் போகும்போது அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க.
His grandmother spent time with the spinning wheel from sunrise to sunset. She was isolated. ஆத்தரோட கிராண்ட்மதர் தனிமைப்படுத்தப்படும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா சன்ரைஸ் டு சன்செட், சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் மறையும் வரை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்பின்னிங் வீல் வச்சு அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஆடை நெய்வாங்க இல்லையா, நூல் நூற்றல், அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நேரம் போவதே தெரியாமல். அதோட என்ன செஞ்சிட்ருக்காங்க, டெல்லிங் ஹர் ரோசரிஸ் வித் யூஸிங் த பீட்ஸ். அவங்க கையில் அந்த பீட்ஸ் வச்சு மற்ற நேரங்களெல்லாம் ரோசரிஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எப்போ தான் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க? ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் சி ரிலாக்ஸ்டு டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஆஃப்டர்நூன் டைமில் தான் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா ஸ்பேரோஸ் இருக்கு இல்லையா, புறாக்கள், அவைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சி ஃபீட் த ஸ்பேரோஸ் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனில் ஸ்பேரோஸ்க்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. While she sat in the veranda breaking the bread into little bits. வெராண்டாவில் உட்காந்துட்டு ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிட்ருப்பாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் collected round her, creating a veritable bedlam of chirruping. நூற்றுக்கணக்கான பேர்ட்ஸு கிராண்ட்மாவை சுற்றி ஒன்று கூடி அவங்கள சுற்றி பெட்லாம்னா குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். பெட்லாம் மீன்ஸ் நாய்ஸி கன்ஃபியூஷன். சத்தம் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா, நூற்றுக்கணக்கான பேர்ட்ஸோட சத்தம், அதைத்தான் நாய்ஸி கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. Some came and perched on her legs. Perched means sat, rested. சில பேர்ட்ஸ் என்ன செஞ்சுருக்கு, அந்த அம்மாவோட காலில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான், உட்காந்துருக்குதான். Others on her shoulders. சிலது அந்த அம்மாவோட தோள்பட்டையில் உட்காந்துருக்கு. சம் ஈவன் sat on her head. இன்னும் சிலது தலையில் கூட உட்காந்துருக்கு. she smiled but never shooed them away. ஆனால் அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்களே தவிர ஷூ அப்படின்னு சொல்லி விரட்ட மாட்டாங்க. it used to be the happiest half hour of the day for her. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மகிழ்ச்சியான ஒரு அரை மணி நேரமாக அவங்களுக்கு இருந்தது. When the author went abroad for higher studies, she did not show any emotion at the railway station. She engaged herself only in prayers. ஆத்தர் அப்ராட் போகிறாரு, படிப்புக்காக வெளிநாடு போகிறாரு, ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கிராண்ட்மா போயிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு எமோஷனும் வெளிப்படலை. அவங்க அப்போவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ப்ரேயர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு எமோஷனையும் அவங்க வெளிப்படுத்தலை. த கிராண்ட் மதர் டிடன்ட் ஃபீல் சென்டிமெண்டல். அவங்க எதுவுமே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணலை. பிகாஸ் ஏனென்றால் ஷீ நியூ நத்திங் வுட் ஹேப்பன் டு ஹர் டில் ஹீ ரிட்டர்ன்ஸ் ஹோம். இவங்க வயசானவங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு வயசானா கூட பேரன் திரும்பி வர்றதுக்குள்ளே நமக்கு எதுவுமே ஆகாது, உயிரோடு இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, his future was more important to her than anything. ஆத்தரோட எதிர்காலங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா நினச்சாங்க. அதனால் அவங்க வருத்தப்படலை. when the author came back after 5 years, 5 வருடங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வர்றாரு. he found her spending more time in prayers and spinning the wheels. இப்போவும் கிராண்ட்மா என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே போல் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஸ்பின்னிங் வீலை டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. த டே பிஃபோர் ஹர் டெத் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி ஸ்டாப்டு ஹர் ப்ரேயர். அவங்க இறப்பதற்கு முதல் நாள் அவங்க ப்ரேயர் என்ன செய்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. She gathered the ladies from the neighborhood and sang the songs of the homecoming of the warriors on a worn-out drum. அந்த தெருவில் உள்ள பக்கத்து வீட்டு பெண்களெல்லாம் ஒன்றாக அழைச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து ட்ரம்ஸு வாசிச்சுக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னா,
போருக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாரியர்ஸ் பற்றிய பாடல்களை பாடுறாங்க. She did this to celebrate the homecoming of her grandson. இது எதுக்காகனா தன்னுடைய பேரன் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கார் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் she became ill. அடுத்த நாள் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருச்சு. The grandmother stopped praying. ப்ரேயர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. She even stopped talking with others. மற்றவர்களுடன் பேசுவதையும் கூட அவங்க நிறுத்திட்டாங்க. She anticipated her end. அவங்களுடைய முடிவு அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. She lay peacefully in bed, telling her beads till her lips stopped moving and rosary fell from her lifeless fingers. அவங்க மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும்னா அவங்க கைகளை அந்த பீட்ஸ் நழுவி விழுகும் வரை, உயிர் பிரியும் வரை. when the grandmother was dead, she was laid down on the ground and was shrouded with red color cloths. கிராண்ட்மாவை இறந்த உடனே கீழே இறக்கி போடுறாங்க. சிவப்பு நிற துணியால் அவங்கள கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. Thousands of sparrows sat scattered on the floor. ஆயிரக்கணக்கான ஸ்பேரோஸ், புறாக்கள் அங்கேயும் இங்கேயுமா இருக்குது, அந்த ஃப்ளோர் முழுக்க இருக்குது. கிராண்ட்மாவோட டெட் பாடியை சுற்றி இருக்குது. There was no chirping. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பேர்ட்ஸ்லாம் இப்போ எப்படி இல்லை, ஹாப்பியாக இல்லை. The family members felt sorry for the birds. அந்த பாட்டி வழக்கமாக அதுக்கு உணவு கொடுத்தாங்க இல்லையா, அந்த நன்றிக்காக அது அமைதியாக உட்காந்துருக்கு பாட்டிக்கிட்ட. ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பேர்ட்ஸ்க்காக ஃபீல் பண்ணுறாங்க. The author's mother brought some bread for them. அந்த பேர்ட்ஸுக்காக ஆத்தரோட அம்மா போய் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. She broke it into little crumbs and threw it to them. அந்த ப்ரெட்டெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக அவங்க நொறுக்கி அந்த பேர்ட்ஸை நோக்கி தூக்கி போடுறாங்க. பட் they didn't care for them. ஆனால் அது வேகமாக சாப்பிடும் இல்லையா, அப்படி எதுவுமே சாப்பிடலை. when the grandmother's corpse of the sparrows flew away quietly. கிராண்ட்மாவோட டெட் பாடியை எடுத்த உடனே அமைதி அது என்ன செஞ்சிருச்சான், பறந்து போயிருச்சு. ஸோ the grandma was kind-hearted, very pious person, and he was very much concerned about the education of her grandson. As a mark of respect, the sparrows refused to eat the bread served to them. She was cremated peacefully. Thank you, students. Presented by J. Lisiammal, Government Higher Secondary School, Sillamarthapatti.